கூடுவாஞ்சேரியில காயராம்பேடுன்ற லொகேஷன்ல இன்னைக்கு இப்போ ஆன் ரோட்ல ரெடி ஆயிட்டு ஒரு சைட்டை பத்தி தான் பார்க்க போறேங்க. சோ எம்ஜி சிட்டி அப்படின்றதான் அந்த லேஅவுட்டோட நேம். காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க ஆன் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. சோ சைட்டை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சைட்டை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்துடலாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா காயராம்பேடு ஜங்ஷனுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. நமக்கு ஜிஎஸ்டி அதாவது குடுவாஞ்சல் வந்து பார்த்தா திருப்பூருக்கு போகக்கூடிய நெல்லுக்கு இப்போ மெயின் ரோடு அது இந்த அனஃபேட் ரோடு மேலே அந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம சைட் இருக்க இடமும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நகர் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கு ஓவரால் ஒரு ஏக்கர் ப்ராஜெக்ட் இருக்குது. இதுல அவரும் பார்த்தீங்கன்னா 15 பிளாட் வரும். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 990 சதுரடி. அதுல இருந்து உங்களுக்கு 5400 ஸ்கொயர் ஃபீட் என்பது தான் பிளாட் இருக்கு. 5400 சதுரடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா இது ஆன் ரோட்ல ரெடி பண்றதுனால உங்களுக்கு ரெசிடென்சியல் வித் கமர்ஷியல் ஸோ ரெண்டு பிளாட்டுமே பாத்தீங்கன்னா அவைலபிள். உங்களுக்கு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஃபேசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இந்த மாதிரி 4 டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ ஆன் ரோடு நல்லா லொகேட் ஆயிருக்கு அப்படின்றனால பக்கத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் லொகேஷன். இமீடியட்டா தாராளமா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு பண்ணலாம். இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னாலும் சோ மினிமம் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஆன் ரோட்ல இருக்கு அப்படின்றதுனால நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய வகையில தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லொகேட் ஆயிருக்கும். சைட்டை பொறுத்த வரைக்கும் டிடிசிக்கு அந்த வேற அப்ரூவல் தான் பாத்தீங்கன்னா நம்ம மேக் பண்றோம். இடிசிபி அந்த வேற அப்ரூவல் அப்படின்றதுனால உங்களுக்கு பேங்க்ல வந்து நம்ம சைடு வந்து லோனுமே பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல இடிசி அப்ரூவல் வாங்குறதுனால சைட்டுக்குள்ள உங்களுக்கு பப்ளிக் பர்பஸ்க்கான ஸ்பேஸும் டிஎன்இபிக்கான ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா உள்ள கொடுத்துருக்கும். ரோடு மட்டும் பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து மேக் பண்றாங்க. சோ சைட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரெடி பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இதுல மினிமம் பாத்தீங்கன்னா 3 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. சோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 12 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நம்மளோட எந்த சைட்ல இருந்து கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10 to 15 minutes வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். கரெக்டா 4.5 km டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. சோ ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னால கண்டிப்பா நீங்க கமர்ஷியல் நல்லா ஒரு மூவிங் இருக்கும். அதே போல நீங்க ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் கண்டிப்பா ரெண்ட் இன்கம் வரக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லொகேட் ஆயிருக்கு. ஏன்னா பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு. அதே போல உங்களுக்கு சேரடா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா 24 hours இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த ரோட்ல நம்மளோட சைட் இருக்கு அப்படின்றதுனால ஃபியூச்சர்ல நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய வகையில தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்ப கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. மத்த டீட்டெயில் யாரா தேவைனாலும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேர்ந்து கொடுக்குறோம். அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராவது கூடுவாஞ்சேரி சர்க்கிள்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். இதே போல நல்ல ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காம நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றிங்க.